ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது லீ க்ரானின்ஸ் த மம்மி. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தில் நம்ம கதாநாயகன் ஒரு ஜேர்னலிஸ்டாக இருக்கிறாரு. 8 வருஷத்துக்கு முன்னாடி இவருடைய ஆசை மகள் திடீர்னு மர்மமாக காணாமல் போயிட்டாங்க. இப்போ 8 வருஷம் கழிச்சு அப்போ காணாமல் போன உங்கள் பொன் குழந்தையை கண்டுபிடிச்சிட்டோம், வந்து கூப்பிட்டுக்கங்க அப்படின்னு கதாநாயகனுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து சேருது. இவர் போய் தன்னுடைய ஆசை மகளை வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றாப்புல. ஆனால் அந்த பொண்ணு வீட்டில் காலை வச்சதுக்கப்புறம் அடுத்தடுத்து அந்த வீட்டில் அரங்கேறின அமானுஷ்ய சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையே. ஈவில் டெட் ரைஸ் அப்படின்னு சொல்லி 2023 ஒரு ஹாரர் த்ரில்லர் படத்தை கொடுத்த லீ க்ரானினுடைய இன்னொரு படம் இது. இந்த படத்தை இன்னொரு வெர்ஷன் ஆஃப் த மம்மி அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். 1973 வெளியான தி எக்ஸார்சிஸ்ட் படம் இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு எஃபெக்டிவான இன்னொரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் படத்தை கொடுக்கணும் அப்படின்னு லீ க்ரானின் ஆசைப்பட்டிருக்காப்ல. ஆனால் ஆசைப்பட்டா போதாது, அதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் உள்ள படத்தில் இருக்கணும் இல்லையா. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இதனுடைய பலம் லாஸ்ட் ஒரு 15 to 20 மினிட்ஸ் அதை சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த கிளைமேக்ஸுக்கு அரைவான விதமாகட்டும், அந்த பே ஆஃப் ஆகட்டும் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. ஸ்டேஜிங் மேக்கிங்னு எல்லா ஆஸ்பெக்ட்லையும் அட்டகாசமாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கடைசி 15-20 நிமிஷத்தை படத்தில் ஜாக் ரேனர் ஆகட்டும், லியா கோஸ்டாவாகட்டும், நாட்டலி கிரேஸ் ஆகட்டும், இந்த 3 பேர் தான் முக்கியமான கதாபாத்திரங்கள். ஈவன் மே காலமேவியை நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த 4 கதாபாத்திரங்கள் தான் முக்கியமான கதாபாத்திரங்கள். எல்லாரும் அந்தந்த கதாபாத்திரங்களுக்கு என்ன தேவையோ நீட்டாக கொண்டு வந்தாங்க. இது போக சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் ஒரு சில பேர் இருக்காங்க. எல்லாரும் அவங்கவுங்க என்ன தேவையோ இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் நீட்டாக புல் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. பட் நாட்டலி கிரேஸ் அவங்க தான் அந்த கேட்டி அப்படிங்கிற அந்த குட்டி பொண்ணுடைய கதாபாத்திரத்தை ப்ளே பண்ண ஆர்டிஸ்ட் அட்டகாசம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் வளர்ந்துகிட்ட கழுதிகளை விடுங்க, சின்ன பொண்ணு இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது பெரிய விஷயம். செம்மையாக பண்ணியிருந்தாங்க நாட்டலி கிரேஸ் அந்த கதாபாத்திரத்தை. மேக்கிங்காகவும் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு டெக்னிக்கலி வெல் மேட் ஃபிலிம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். குறிப்பாக ப்ரொடக்ஷன் டிசைனு, சவுண்ட் டிசைனு, விஎஃப்எக்ஸ், எஸ்எஃப்எக்ஸ், படத்துடைய மேக்கப் டீமுக்கும் மிகப்பெரிய கிரெடிட்டு. செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அதை நான் சொல்கிறத விட நீங்கள் படத்தை பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெரியும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த படத்துடைய பிரச்சனை என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல 30 நிமிஷம் கழிச்சு தான் இந்த கதை எதை நோக்கி போகுதுன்னே நமக்கு புரியுது. எங்க இது ஒரு வழக்கமான சூப்பர் நேச்சுரல் ஹாரர் தான், இருந்தாலும் முதல்ல அந்த பாயிண்ட்டுக்கே அரைவாக மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரியே நமக்கு தோணுது. ஸோ 30 நிமிஷம் கழிச்சு தான் கதைக்களத்தையும் கதாபாத்திரத்தையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணவே ஆரம்பிக்குது இந்த டீமு. இவங்க எல்லாத்தையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணி முடிக்கிறதுக்கு இன்டர்வல் வரைக்கும் சாப்பிட்றாங்க. இன்டர்வல்னா என்ன, ஆப்ரேட்டர் அவரை எப்போ அமர்த்தி போட்டு போனாரோ அதுதான் இன்டர்வல். எங்களுக்கு அப்படி தான் காமிச்சாங்க. அது வரைக்கும் ஆகிறது டைம். ஈவன் செகண்ட் ஹாஃப்லேயே கூட அந்த கடைசி 20-25 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பெருசாக என்னமோ எதுவும் சுவாரஸ்யமாக இல்லை, எதுவும் புதுசாகவும் இல்லை இந்த கதையில். இன்னொரு பக்கம் ஒரு சில ஜம்ப்ஸ்கேர்ஸை சூப்பராக இவங்க ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் கூட படம் நெடுகளும் ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக அந்த ஹாரர் எலமெண்ட்ஸை ஜம்ப்ஸ்கேர்ஸை ஒர்க் அவுட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு பெருசாக எதுவுமே இந்த கதையில் கிடையாது, ஒரு சில அந்த ஜம்ப்ஸ்கேர் மூமெண்ட்டை தவிர. இது போக ஜம்ப்ஸ்கேர்ஸ் இல்லைனாலும் பரவாயில்லப்பா, படம் நெடுகளும் ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக அருவருப்பாக எடுத்து வச்சிருக்காங்க. படத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கன்ஃபார்மாக வாந்தி எடுக்கிறது உறுதி. அந்த அளவுக்கு சம்பவத்தை சீனுக்கு சீன் அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமாக அருவருப்பாக இந்த படத்தை பிரசன்ட் பண்ணியிருக்கு இந்த டீம். இதை தாண்டி சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் படங்கள் எல்லாமே பொதுவாக இப்படி தாங்க இருக்கும், இப்படி ஆரம்பிச்சா அப்படி தான் முடியும், நமக்கு தெரியாதா, அது கடைசி ஒரு லீடு வேறு கொடுப்பாங்க இப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. அதே மாதிரி தான் இந்த படத்தையும் பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. அதனால ரொம்ப ரொம்ப ப்ரிடிக்டபுளாகத்தான் இருக்குது இந்த கதைக்கிழமுமே. இதையெல்லாம் தாண்டி நாட்டலி கிரேஸுடைய அந்த கதாபாத்திரத்தை அவ்வளோ அழகாக அந்த சின்ன பொண்ணு குட்டி பொண்ணு சூப்பராக பெர்ஃபார்மன்ஸில் கொண்டு வந்துட்டா. பட் இருந்தும் அந்த கேரக்டர் மேலே ஐயோ ஆத்தாடி இந்த பொண்ணு வீட்டில் இருக்க எல்லாத்தையும் நீ பொங்க வச்சிரு போலியே அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் நமக்கு வருதே தவிர, ஐயோ பாவம் அந்த பிள்ளை எனக்கு தப்பு பண்ணிச்சு இப்படி மாட்டிக்கிருச்சு அப்படின்னு அந்த பொண்ணு மேலே ஏதோ ஒரு பரிதாபம் நமக்கு வரவே மாட்டேங்குது. அதுவும் இந்த படத்தில் ஒரு பிரச்சனையாகத்தான் எனக்கு பட்டுச்சு. இப்படியும் ஒரு சில விஷயங்கள் இன்னொரு பக்கம் இருக்குது. சரி, இந்த படம் மொத்தமாக எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு ஆவரேஜான வாட்ச் தான் இந்த படம். அடல் கானடை பொறுத்தளவுக்கு செக்ஷுவலாக எதுவும் கிடையாது. பட் ரத்தம் தெறிக்க நான் சொல்கிறது ரொம்ப அருவருப்பாக பல காட்சிகள் உள்ளே இருக்குது, பார்க்கவே முடியாதுங்கிற அளவுக்கு பல காட்சிகள் இருக்குது. அதனால் இந்த படம் ஏ சர்டிஃபைடு, அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த படம் நான் தமிழ் டப்பிங்கில் தான் இன்றைக்கி தியேட்டர்ஸில் பார்த்தேன். தமிழ் டப்பிங் ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங்.